ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நான் 3 உலக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நான் 3 உலக்கு எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்கிறக்காண்டி தண்ணி ஊற்றி அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் நேற்றே வாங்கி நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஐஸ் கட்டி இதாகிடுச்சு. அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தனியாகவும், அதே போல் நம்ம வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். இந்த வறுக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாகவும், பிரியாணி செய்கிறதுக்கு நான் பெரிய பெரிய பீஸாகவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதிலே 2 லெக் பீஸ் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலாவே நான் சேர்த்துக்கிறேன். நான் இதை எண்ணெயில் பொரிச்சு போட மாட்டேன். சும்மா லைட்டாக கடாயில் போட்டு நான் எடுத்துக்குவேன். இப்போ அது கூட கரம் மசாலா தூளை நம்ம தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவராவது ஊறணும். இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே போட மறந்துட்டேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கிறங்க. போட்டுட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அதுக்கு நம்ம மசாலா எல்லாமே ஊற வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சாதம் நம்ம செய்யும்போது அதுக்கு தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கறிக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் கரம் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். யாருமா தம்பி தங்கச்சி தங்கச்சி 2 தம்பி 2 தங்கச்சி 3 தம்பி 3 தங்கச்சி சரியா? அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே சீரகப்பொடி நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அந்த மாதிரி ஊறும்போது நமக்கு சாதம் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஊறும்போது அந்த காரெல்லாம் சேரும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் நறுக்கிடலாம். நான் 3 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். அப்படிங்கிற போது எனக்கு 4 ஒரு 5 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸாக இருந்தால் நம்ம 6 கூட எடுத்துக்கலாம், 6-7 எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 5 வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் அரிசியும் சிக்கன் ஊறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாதம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே எனக்கு நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிட்டோம். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக ஓரளவு கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வைக்கல. வெங்காயம் சரி, தக்காளி சரி, இதெல்லாமே கட் பண்ணி வைக்கல. அரிசி சிக்கன் மட்டும் கழுவி நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம்லாம் கட் பண்ணவே ஆரம்பித்தேன். இப்போ வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். தக்காளியில் எதுவும் கட் பண்ணவே இல்லை. வெங்காயம் நல்லா ஸ்லோலி வச்சு வதங்குறதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிடலாம். இப்போ நான் குக்கர் வச்சுட்டு இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இது தாளிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெய்யும் சேர்த்துட்டேன். நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் இப்போ சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய் பார்த்திங்கன்னா கடைசியாக சேர்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதில் அந்த பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் கொட்டிட்டு அது கூடவே வெங்காயத்தையும் நான் கொட்டி வதக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே சிக்கன்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். அடுத்து வதங்குறதுக்குள்ளே நம்ம போய் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நம்ம நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கலரே பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மாறி இருக்குது. இந்த அளவுக்காவது நம்ம மாறும். நல்லா ஸ்லோலியே வச்சு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தக்காளியும் நம்ம அது கூட சேர்த்துறேன்.
சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த தக்காளியுமே நல்லா குழஞ்சி வரட்டும். அது வந்து அந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வந்து புதினா சரி கொத்தமல்லி சரி கட் பண்ணி தான் சேர்ப்பேன். கட் பண்ணி சேர்த்தா மட்டும்தான் பசங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அப்படிங்கிறனால இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து அரிசியை வந்து பார்த்துட்டா அரிசி வந்து பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அரிசி வந்து பாருங்கள் ரொம்ப நேரம் அதை வந்து போட்டு உடச்சிடாதீங்க. கிளறி உடச்சிடக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டால் போதும். இப்போ நமக்கு வந்து இது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம். கறி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, கறி கொண்டு வந்து நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். கறியோட அந்த கறியில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1 hour கிட்ட நான் வந்து ஊற வச்சுட்டேன். அதெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். இதில் இருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து குழம்புல சேர்த்துருங்க. இதுக்கு குழம்புக்குன்னு சொல்லி நம்ம வந்து சாதத்துக்குன்னு சொல்லி நம்ம எந்த ஒரு மசாலாவும் தனியாக சேர்க்கவே இல்லை, இதில் தான் சேர்க்குறோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாமே நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படியே நம்ம சாப்பிட்டாவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 உலக்கு அப்படிங்கிறப்ப 1க்கு 1.5 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுட்டோம். அப்போ 1க்கு 1.5 ஊற்றினா தான் நமக்கு வந்து சாதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு உப்பு பத்தலைன்னா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பத்தாத போது அதில் நான் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்க சிக்கனையும் நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அது வந்து வேகட்டும். நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். இருந்தாலும் சரி அதிலே வந்து நான் வேக வச்சுட்டேன். சாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இன்னும் கொதிக்கணும். நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் பச்சடிக்கு தேவையான வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நீளமாக நறுக்குவாங்க, சில பேர் சின்ன சின்ன நறுக்குவாங்க. நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் எதுவும் சேர்க்க வேணாம். அதில் இருக்க தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அதுவே நல்லா சுண்டி வந்துடும். நான் வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிட்டேன். தயிர் பச்சடியுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துச்சு கலன்னு. நம்ம வந்து அரிசியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அரிசியில் வந்து இருக்கிற தண்ணி வந்து சாதத்துக்குள்ளே வரக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வடித்து எடுத்துருங்க. இப்போ லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மீதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெய், அந்த நெய்யை நம்ம வந்து மேலாப்பில் போட்டுருங்க. மேலாப்பில் போட்டு நான் வந்து காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பத்தாததுக்கு நான் வந்து உப்பு வந்து லைட்டாக சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து இதை வந்து மூடி வைக்க மாட்டேன். அந்த இது போடாமல் அந்த ஒயர் போடாமல் லைட்டாக மூடி வச்சு அந்த காற்று வந்து அந்த நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து விசில் போடுவேன். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் வந்து வேக வைக்கலாம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் வந்து ரெடி பண்ணியாச்சு. வெங்காயத்தை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு நசுக்கிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகும். தனித்தனியாக பிரிஞ்சு போகும்போது தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா தயிரில் ஊறின மாதிரி இருக்கும். அதனால் அதையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, வெந்து வந்துட்டுருக்கு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரிசி போட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போடலாம். விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் ஸ்லோவில் வச்சு ஒரு விசில் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். எத்தனை முட்டை? 6 முட்டையா? ஏன் 5? ஏன் பசமா பிரியாணி அதுக்குள்ளேயே 2 முட்டைக்குள்ளேயே அந்த முட்டையை போட்டுருங்களேன். அது பாண்டி இதாக போகுது. ஓரளவுக்கு சேர்த்து
எப்போவுமே முட்டை வந்து வேக வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் லெமன் நம்ம வந்து சேர்த்து வேக வச்சோம்னா அது நமக்கு வந்து அந்தளவுக்கு உடஞ்சி வராது. அதனால் நம்ம வந்து உடஞ்சி ஓடாது. நம்ம வந்து முட்டையை உரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உப்பும் அந்த லெமனும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு வேலைலாம் முடிஞ்சிச்சு. அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இதில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக நிறையா எண்ணெயாக இருக்குது. அதை மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். முட்டை வந்து பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு. நமக்கு வந்து அதில் வந்து வெடிச்சு ஓடி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு இல்லவே இல்லை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். கொடுத்துருங்களே. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. சரி அதனால் என்ன பண்ணால் பச்சை தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வந்து ஆற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஆற வச்சு நம்ம வந்து உரிச்சிடுங்க. உரிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். எந்த ஒரு கீறலுமே கிடையாது. கிள்ளி வரவோ இல்லை உடைய மாட்டேங்குது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக உடஞ்சி வருது பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 2ஆக கீறிட்டு இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு அதுக்கப்புறமா காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து எடுத்தோடனே மிளகாத்தூளை போட்டோம்னா அது கருகுன மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஊற்றின தண்ணி வந்து அது வந்து வற்றி அந்த மிளகாத்தூள் வாசனை போனதுக்கப்புறமா நான் அந்த முட்டையை போட்டு பெரட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முட்டை பெரட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாதம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அரிசியுமே நல்ல ஒரு அரிசி, நல்ல ஒரு பெருசாக அந்த அரிசி வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து வறுவலும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இனியும் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் பாக்கி. வாங்க நம்ம போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்த எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்து சமையலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகவே ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 2 மணி 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு 2:30 ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சித்தேஷ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். பசங்க சாப்பிட்ற அளவுக்கு காரமாக இருந்துச்சு. யோகி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியில் போடுற அந்த லெக் பீஸ் தான் அதுக்கு பிடிக்கும். அதனால தான் அதுக்காக 2-3 லெக் பீஸ் போட்டிருந்தேன். அந்த லெக் பீஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. சாப்பாடு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த முட்டையும் லெக் பீஸ் மட்டும் காலி பண்ணிட்டு அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.